Hi, my dear beautiful peoples in the world. குட் மார்னிங் அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வணக்கம். இப்போ என்கிட்ட ஒரு 6, 7 வருஷமா என்கிட்ட வேலை செஞ்சவர் ஒருத்தவர் வந்து என் வீடியோ முந்தா நேத்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். அதில என் என் மகனை பற்றி அவன் இறந்து போனான். மைக்கேல் ஜாக்சன் இறந்து போயிட்டான். அவன் இருந்தால் இன்றைக்கி 37 வயது, 38 வயது இருக்கும். வேலை கிடைக்கல. அப்புறம் வந்து நிறைய ட்ரை பண்ணோம், வேலை கிடைக்கல. அப்புறம் அந்த குடி தான், நம்ம அப்பா தான் கடை திறந்து வச்சுருக்காருல்ல, அந்த காலத்துலேயே. அப்போ ப்ரைவேட்டு, அப்புறம் கவர்மெண்ட், அது விடு, கருமத்தெல்லாம் பேசலாம். குடிச்சு குடிச்சு செத்துட்டான், அதை விட்டுரு. ஸோ அதனால் ஒரு ரொம்ப ஏங்கி போய் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது என்னுடைய எங்கிட்ட வேலை செஞ்சாருன்னு சொன்னாலும் உங்களுக்குலாம் தெரியும். சரி, அதை விடுங்க. அப்போ ஏன் சார், உங்களுக்கு என்ன சார், ஒரு மகன் போயிட்டா என்ன சார், நீங்கள் தான் எவ்வளோ மகன்களை வளர்த்து விட்ருக்கீங்களே, இதோ என்னை வளர்த்து விட்ருக்கீங்க. நான் உங்களுக்கு 1000 மகன்களுக்கு சமம் சார். ஏன் சார் போய் வேதனைப்படுறீங்க? நாங்கள்லாம் உங்கள் மகன்கள் கிடையாதா? 1000 நான் 1000 மகன்களை உருவாக்குறேன் சார். அந்த 1000 மகன்களை லட்சம் மகன்களை உருவாக்குவாங்க சார். கவலைப்படாதீங்க சார். போட்டுதான் சந்தோஷம். சரி, எனவே எனக்கு இந்த பழைய சோறு பிடிக்காது. பழைய சோறு மீன் பாட்டு அட சுடு சுட இட்லி சுடுறாங்கன்னா சாப்பிடுவோம்பா. அதே இன்றைக்கி வச்சுருந்து நாளைக்கு இட்லி உப்புமா பண்ணி கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன். ஸோ கடந்த காலங்கள் பற்றி நான் பேசுவது எப்பவுமே விரும்புறதில்லை. நிகழ்காலம் என்ன? இன்றைக்கி ஜாலியாக இருக்கணும். அதுதான் நேர்மையாக, உண்மையாக, கடினமாக உழைச்சி ஜாலியாக சாப்பிட்டு டான்ஸ் போட்டு பாட்டு பாடி ஆடிட்டு தூங்கிட்டு அப்படியே தூக்கத்திலே செத்து போயிடணும். அதுதான் நான் விரும்புவேன். சரி, இங்கே பார்த்தீங்கன்னாக்க, தெரு தெருவாய் கூட்டுவது பொது நல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொது நல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். அப்புறம் ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. இப்படிதான். ஆமாம், என்னது அதுக்கப்புறம் வந்து நகர சபையிலே. ஆமாம், ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார், ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார், தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார், தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். இது நேற்று இன்று நாளேன்னு ஒரு படம் ஆயிடுச்சு. அசோகன் அவர்கள் தான் ப்ரொடியூசர். அப்படி இருக்குதுப்பா காலம். எப்பா சின்ன பிள்ளைங்களா, தயவு செஞ்சுப்பா, எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாலேயே வெளிச்சம் போட்டால் ஊர் இந்த விளம்பரம் ஃபோட்டோ எடுத்துங்கிறாரு. அப்பா அவர் பிள்ளையும் ஃபோட்டோ எடுத்துனுக்கிறாரு. ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட்ட கொடுத்த காசில் இவங்க தின்னுக்கிறாங்க. மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள் தே இந்த வேர்ல்டு, குட் மார்னிங் அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வணக்கம். ஒரு குட்டி கதை. ஒரு காடு. அந்த காட்டில் பார்த்தீங்கன்னாக்கா யானைகள். அந்த யானைகளுக்கு ஒரு அரசர் இருப்பான் இல்லையா, இங்கே இல்லையா, தடி உழுந்தவெல்லாம் அரசன்றான் இங்கே. தெருவுக்கு ஒரு பொறுக்கி, தெருவுக்கு ஒரு ரவுடி, தெருவுக்கு ஒரு தலைவன், எல்லாமே புறம்போக்குன்னு வச்சுக்கியா. சரி, அதை விட்டு அந்த காட்டுக்குள்ளார அந்த யானைகள் கூட்டத்தில் ஒரு தலைவன். ஸோ அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன, வாட்டர் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, மழை இல்லை, காஞ்சி போய் கடுகுது. ஸோ இவங்க எல்லாம் என்ன அந்த யானைகள் தலைவன் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அரசன் கிட்ட போகிறாங்க. அரசா டேய் மூட்டா அரசனே, நீ மாட்டு உன் குடும்பம் வரைக்கும் பார்த்துன்னு இல்லைடா, காட்டுக்குள்ளார தண்ணி இல்லைடா, குடிக்கிறதுக்கு வாட்டர் இல்லைடா, என்னடா நாங்கள் பண்ணுவோம், ஏதாவது ஐடியா பண்ணுடான்னு சொல்லிட்டு போய் அரசங்கிட்ட சொல்ல. அரசன் என்ன பண்ணுறான், அங்கே அரச யானை ஒன்று இருக்குல்ல, அதுக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியா, சரி ரைட், ஓகே, நான் போய் நான் ஏதோ ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த அரச யானை இருக்குது இல்லை, அங்கே ஒரு லீடர் ஒருத்துட்டு போய் ஒருத்தர் இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுறான், தான் கூட கொஞ்சம் யானைகளை கூட்டுக்கொண்டு அவன் அந்த காட்டுக்குள்ளார அப்படியே போகிறான் சுற்றுறான். ஒரு காடு ரொம்ப தூரம், 8 நாள் 10 நாள் பயணம் செய்யணும், அந்த மாதிரி அளவு தூரம். சரி, அப்படியே சுற்றி போனால் ஒரு பெரிய ஒரு பாலைவனத்தை எல்லாம் தாண்டினா அங்கே பார்த்தா பயங்கரமாக தண்ணி கடகுது, லைக் குளம்னு வச்சுக்கோங்கப்பா. சரின்னு சொல்லிட்டு உடனே வந்து அப்பா யானைகள் வந்து மற்ற யானைகள்லாம் ஐயோ தண்ணி கட்சிச்சின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க, குளிக்கிறாங்க, ஆடுறாங்க, டான்ஸ் போடுறாங்க, எல்லாம் செம ஜாலி. அப்படி அந்த இடத்தில் பார்த்திங்கனாக்கா இவங்க ஜாலி பண்ணுற சமயத்தில் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த முயல்கள் எல்லாம் அந்த யானைகள் காலில் சிக்கி மீதி பட்டு இறந்து போகிறது. அப்பொழுது அந்த முயல் கூட்டங்களில் இருப்பாங்கள்ல ஒரு தலைவன், அங்கே என்ன மாதிரி கிழவன் எல்லோரும் இருப்பாங்க தானேப்பா, லீடர் இருக்கப்பா கொஞ்சம். ஸோ அப்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஐயோ இவர்கள் இப்படியே இங்கே வாழ்ந்து விட்டால்
முயல்கள் நாம் என்ன செய்வோம், நம்ம எல்லாம் சீக்கிரமே செத்து மடிந்து விடுவோமே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த முயல் கூட்டத்தில் என்ன மாதிரி ஒரு கிழ முயல் இருக்கும்ல, அப்போ அந்த கிழ முயல் என்ன சொல்லுது, இந்த கூட்டத்தை ஒழிக்கணும்னு நம்ம என்ன பண்ணாலும் போக மாட்டாங்க. ஸோ இந்த கூட்டத்தை ஏமாத்துறதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன். அந்த திட்டம் என்னென்னா, ஆமாம், சந்திரன் பகவான் நம்மளை அமிச்சான், ஒழுங்கு மரியாதையை நீங்கள் இங்கேருந்து போகலன்னு சொன்னாக்க உங்களெல்லாம் நான் அழிச்சிடுவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாட்டுவோம். நம்ம அந்த யானைங்க கிட்ட சொல்லுது, பாரு ஒழுங்கு மரியாதை நீங்கள் இருந்து போயிடுங்க, இல்லை சந்திர பகவான் என்னை தூது ஒன்றா அமிச்சிருக்கான், உங்களை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சே வா என் கூட வான்னு சொல்லிட்டு ஒரு குளத்தில் கூப்பிட்டு போய் காட்டுது. அங்கே சந்திரன் வந்து அந்த குளத்தில் தெரியுது. அப்படின்னு பயபக்தியோட ஒழுங்கா பற்றிட்டியா, ஒழுங்காக ஓடி போடுங்க என்னொன்னே. இப்போது ஸோ இப்போ சின்ன பசங்களே, நீங்கள் தாண்டா இங்கே இருக்கிற கெட்ட பசங்கள்லாம் தோட்டணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னா ஏதாவது பிளான் பண்ணணும். மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் இன் த வேர்ல்டு, குட் மார்னிங். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வணக்கம். இப்போது ரீசன்ட்லி ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ரான்ஸில் ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு பாரிஸில் அங்கே தான் ஒரு மியூசியம் இருக்குல்ல, அங்கே பூந்து ஒரு 1200 கோடி ரூபாய் பொறுமானமான ஜுவல்ஸ் தூக்கி போயிட்டுக்கிறானுங்க. எவ்வளோ பிளான் பண்ணியிருப்பாங்க. உள்ளே இருக்கிறவன் தான் நம்ம எல்லா வேலையும் பிளானுங்கெல்லாம் பண்ணியிருப்பான். இல்லைனா டெய்லி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டிக்கெட் வாங்கிட்டு நானும் மியூசியம் பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பிளான் பண்ணி திருடிருப்பான். ஸோ இதை பிடிக்கல, இந்த மாதிரி 1000 கேஸு பிடிக்கல, எல்லாருக்கும் எல்லாருமே உடந்தைகள். ஆனால் நான் என்ன கேட்கிறேனே என்றால், வடகாரன் ஆட்சியில் சளியை எடுத்துகிட்டு போயிட்டான், அதை எடுத்துகிட்டு போயிட்டான், கடுகு எடுத்துகிட்டு போயிட்டான், மிளகு எடுத்துகிட்டு போயிட்டான். 4 பேர் டச்சு, அப்புறம் போர்த்துகீசியர்கள், அப்புறம் கிழக்கிந்தியர்கள், அது விட்டு இந்த கர்மத்தெல்லாம் நமக்கு வேண்டாம். பட் பிரிட்டிஷ்காரனுக்கு பயங்கர ஹெல்ப்பாக இருந்தவன் யார்ப்பா? இந்த புறம்போக்கையாச்சும் தானே, இந்த கூட்டி கொடுத்து சம்பாதிச்ச இந்த யார், நம்மால் தானைய எட்டப்பன் இயேசுநாதரை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு யூதாஸ் அங்கே இருந்தானா, வெள்ளைக்காரனுக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு வேலை பார்த்தது, போனது, வந்தது எல்லாம் யார், நம்மால் தானையா. நம்ம ஆளுங்க அவன் நல்லா இருக்கணும்னா ஏழை மக்கள் உங்களை சாவடிப்பான். பணக்காரன் சொல்கிறது தான் கேட்பான், தலைவர் சொல்கிறது தான் கேட்பான், முதலமைச்சர் சொல்கிறது தான் கேட்பான். இப்படியே அவன் சொல்கிறதையே கேட்டு 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 உன் அப்பனும் ஆத்தாளும் ஒட்டை போட்டு நாசம் பண்ணுறது விட்டுட்டு, கருமம் சனியம் பிடிச்சவன் திரும்ப மாட்டான், திட்டவே முடியாது. நீ அவனை தொட்ட மாட்டேன், நீயும் அவன் கூட சேர்ந்து கும்மாளம் போடுவோம், குத்தளிப்பான். சேர்த்து வச்சுருக்கான்ல கோயில்னால தான் ஆட்டையை போட்டு உனக்காக சேர்த்து வச்சுருக்கான். நீ அதை பொண்ணு ஃபிகரு தண்ணி நின்று விற்று ஜாலி பண்ணுகிற. நான் என்ன சொல்ல வரேன், ஒழுங்காக பார், பயங்கரமான பேரிடர்கள் வருது. 2024 ஆட்சி மாற்றம் மயிறு மாற்றம்லாம் வராதுப்பா, இயற்கை மாற்றம். 1835 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாயன் கேலண்டர்ஸ் கொஞ்சம் சரித்திரம் நான் உங்களுக்கு போய் படிக்க சொல்கிறேன். பட் இன்றைக்கி பாரு, இன்றைக்கி நியூஸ் பார், இன்றைக்கி நிலவரம் என்ன, கடவுள் உள்ள எதெல்லாம் போகுது, நீ போகுது, அவன் மொட்டாட்டி போகிறல புள்ள, அதை பாருங்கப்பா. குழந்தைகள் முக்கியம்ப்பா. 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் உத்தமர்கள்ப்பா, உத்தமர்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளை மனதில் கொள்ளாமல் காசு, பணம், மயிறு, செல்ஃபோனு, சிம் கார்டு, செக்ஸு படம், என்ன அவங்க கதை? ஆளாளுக்கு கட்டி தூக்கின்னு சுற்றினுக்கிறான், ஆளாளுக்கு கஞ்சா விற்றுனுக்கிறான். என்னையா கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட்டு மயிறு கவர்மெண்ட்டு, இதெல்லாம் தப்புப்பா. சின்ன பசங்களா ப்ளீஸ்டா, டே கொஞ்சம் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுங்கடா, படிக்க சொல்லுங்கடா, நல்ல கல்வியறிவு வேணும்டா. நல்ல கல்வி அறிவு பெற்றவன் ஏழை மக்களை ஏமாற்றக்கூடாது. இங்கே ஃபாரினில் போய் படித்தேன், மயிரை படித்தேன், அதை படித்தேன், டாக்டருக்கு படித்தேன், இன்ஜினியரிங் படித்தேன்னு ஏழை மக்களை ஏமாற்றானுங்களே. இது நியாயமா? இது நியாயமாப்பா? ஏன்னா படித்த பசங்க தானே. ரஜினிகாந்த் படத்தை பார்க்குறேன், சிவாஜி படத்தை பார்க்குறேன், விஜய் படத்தை பார்க்குறேன், எல்லா மயிறு படத்தையும் பார்த்து கெட்டு குட்டிச்சவரா போதியே தவிர நீ யார் என்று ஒரு நாளாவது யோசிச்சா? நீ யார் என்று யோசி. மாணவர்களே, மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு, குட் மார்னிங். இந்த உலகில் 5 பூதங்கள் இருக்குது இல்லையா, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பா. ஸோ இவைகளை மட்டும்தான் நம்புவேன். வேறு இந்த உலகத்தில் எதையும் நம்ப மாட்டேன். ஆண்டவன், மயிறு, மண்ணாங்கட்டி, மாதா, பிதா, குரு, தெய்வம், பொண்டாட்டி, புள்ள, புடுக்கு, எதையும் நான் நம்புவது இல்லை. பட் கனவை நான் நம்புவேன். கண் திருஷ்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்புவேன். இந்த கண் திருஷ்டியும் கனவும் ரொம்ப பயங்கரம். கனவில் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை, ஆய்வு பண்ணுறது இல்லை. ஆய்வு பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கனவையும் ஆமாம் அப்படியே கரெக்ட் பண்ணி என்னடா அது புரியலையே, என்னடா இந்த உருவம், என்னடா இந்த காடு, என்னடா இந்த டீ, என்னடா இந்த பள்ளத்தாக்கு, என்னடா இந்த பாம்பு ஓடுது, என்னடா இந்த மாதிரி நல்லா ஆய்வு செஞ்சால் உங்களுக்கு கனவுகள் உங்களுடைய எதிர்காலத்தை ரொம்ப அருமையாக சொல்லும். கிருபானந்த வாரியார் தோப்புலேருந்து சிலது. ஆமாம், நெருப்பை பற்றிய கனவுகள் நான் நிறைய வீடியோ போட்டிருக்க, போய் பாருங்கள். அப்போது இந்த நெருப்பை கணவர் கண்டால் மகா உத்தமம். நெருப்பு இருக்குல்ல, அதை கனவுல பார்த்தா மகா உத்தமமாக நல்லதான். அப்புறம் அடிக்கடி கண்டால்
தனக்கு கோபதாபம் அதிகம். அடிக்கடி நெருப்பு பார்த்துக்கிட்டே இருந்தா கோபம் ஜாஸ்தியாகும் அப்படின்ற மாரி இருக்குது. அப்புறம் புகையில்லாத நெருப்பை நோயாளிகள் கண்டார். நோயாளிகள் இருக்காங்க பேஷண்ட்ஸு. அவங்க புகை இல்லாத நெருப்பு. அத பார்த்தாங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு உண்டான நோய்கள் வந்து குணம் ஆயிடுமா. அப்புறம் இதையே வந்து நோய் இல்லாதவர்கள் பார்த்தால், நோயுற்றவர்கள் அதாவது நோயாளிகள் புகையில்லாத நெருப்பா பார்த்தா நோய் குணமாயிடுமா. இதே கனவ நோய் இல்லாதவர்கள் பார்த்தால் தன லாபமும், உறவினர் சேர்க்கையும் அதிகமாக பணம் வரவும், ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள், உறவு சர்க்கிள்லாம் பலமா இருக்கும். நல்லா சக்தி பெறும், சேருவாங்கோ அப்படின்னு இருக்குது. அப்புறம் மேலோங்கி இழும் புகை உடனும் அதிக தீயோடும் பெரிய ஜுவாலையும் உள்ள நெருப்பை கண்டால், அதுவும் பயங்கரமான தீ, பயங்கரமா எரியுது, ஜுவாலையா எரியுது, பயங்கரமா உள்ள நெருப்பை கண்டால், அல்லது நெருப்பு குண்டம் நெருப்பு குண்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி கண்டால் தனக்கு அதிக பகை விளையும் அல்லது உள்ளத்தில் வருத்தம் உண்டாகும் செய்திகள் வரும். அது மாதிரி பயங்கரமா நெருப்பு குண்டம் இந்த மாதிரி கனவு கண்டா என்ன ஆகுமா, பகை வருமா. அதுக்கப்புறம் வந்து உள்ளத்தில் வருத்தம் உண்டாகுமா, கவலையான செய்திகள்லாம் வந்து கொண்டே இருக்குமா. எனக்கு பயங்கரமான கனவுகள்லாம் வருங்க. நான் நிறைய விஷயம் கனவுகள் மூலியமாக அதை ஆய்வு செய்து இப்படி பண்ணுவேன். நிறைய நடக்குது, இங்கே நடக்குதே இல்லையோ, எங்கேயோ ஒரு இடத்துல வெள்ளம் பாதிப்பு கிதிப்பு ஏறி எடுத்து வெட்டிக்கலாம் சாப்பிட்றான் நடக்குது. அப்புறம் எரிந்து அணைந்து போன என்னது இந்த கறிக்காட்டையோ வெந்து பூத்து போன சாம்பலையோ அப்புறம் சுண்ணாம்பையோ கண்டால் தரித்திரம் உண்டாமாங்க. இந்த சுண்ணாம்புக்கு நம்ம எரிந்து சாம்பலுக்கு இப்படிலாம் பார்த்தா தரித்திரம் வருமா. இக்கனவை நோயாளிகள் கண்டாலோ தனக்கு ஏற்பட்ட வியாதிகள். ஆனால் நோயாளிகள் இந்த கனவு பார்த்தா தங்களுக்கு உண்டான வியாதி குணம் ஆயிடும். மாபெரும் சிந்தனையாளர் சாக்ரட்டிஸ் வரலாறு. கண் துடைப்பு நாடகம். சாக்ரட்டிஸ்க்கு மக்கள் மத்தியில் வளர்ந்து வந்த செல்வாக்கை கண்டு ஏதென்ஸ் அரசின் பிற்போக்கு அரசாங்கம் எரிச்சலும் ஆத்திரமும் அடைந்தது. அவரை எப்படியாவது ஒடுக்க வேண்டும் என்றும் ஒழித்து கட்ட வேண்டும் என்றும் செயலில் இறங்க தீர்மானித்தது. அந்த அதிகார வர்க்கம் கையாண்ட உத்திகளில் ஒன்றுதான் மெலேதன் எனும் பெயர் கொண்ட கவிஞனையும் அதீதன் எனும் பெயர் கொண்ட வியாபாரியையும் கொண்டு சாக்ரட்டிஸ் மீது வழக்கு தொடுத்தனர். சாக்ரட்டிஸ் கிரேக்கர்களின் மரபுகளை உடைத்தெறிய முற்பட்டார் என்பதும் இளைஞர்களை ஒழுக்க நெறியில் இருந்து விலகச் செய்தார் என்பதுமே குற்றச்சாட்டுகளில் குறிப்பிடத்தக்கவையாகும். சாக்ரட்டிஸ் வழக்கு மன்றத்திற்கு வந்தார். கவிஞன் மெலத்தன் அவர் முன்பு நின்று கொண்டிருந்தான். அப்போது சாக்ரட்டிஸ் அவனை பார்த்து, அப்பனே மெலத்தன், ஏதென்ஸ் நகரை இளைஞர்களை நான் தவறாக வழி நடத்தினேனா? எப்படி அப்பா இளைஞர்களை ஒரு கிழவனால் கெடுக்க முடியும் என்று கேட்டார். அதற்கு அந்த கவிஞன் மெலத்தன் விதம் பதில் கூறினான். ஆம் பெரியவரே, அந்த தவறை நீர் செய்து இருக்கிறீர்கள். மேலும் அதே தவறை தொடர்ந்தும் செய்து வருகிறீர். ஏதென்ஸ் நகர இளைஞர்கள் மகுடியின் ஓசைக்கும் மயங்கும் பாம்புகளைப் போல உங்கள் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டனர். இவ்வாறு நீர் செய்தது தவறுதானே என்று கேட்டான் கவிஞன் மெலத்தன். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னாலோ அல்லது மிகவும் அழுத்தமாக சொன்னாலோ அதுவே உண்மையாகி விடும் என்பார்கள். பொய்யை பொறுத்து சொன்னால் மெய். ஆமாம், ஐயோ என்று விழிக்கும். அதாவது பொய்யை ரொம்ப அழுத்தமாக ஆமாம் பொய் 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 ஐயோ 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 என்று விழிக்கும் என்ற ஒரு முதுமொழி கூட உண்டு. எனவே மெலத்தன் பொய்யை மெய்யாக்கும் பொருட்டு அழுத்தமாகவும் திரும்ப திரும்பவும் சொல்ல ஆரம்பித்தான். மெலத்தன் இவ்வாறு கூறி கொண்டு இருக்கையில் சாக்ரட்டிஸ் அவனை பார்த்து, நல்லது, நாம் நாட்டு இளைஞர்களின் வளர்ச்சியில் யாருக்கு அக்கறை இருக்கிறது என்று உம்மால் சொல்ல முடியுமா என்று கேட்டார். மெலத்தன் சாக்ரட்டிஸின் கேள்விக்கு உடனே பதில் சொல்லவில்லை. ஒரு கணம் மௌனம் ஆனான். சாக்ரட்டிஸ் என்ற வார்த்தை அவனது வாயின் நுனி வரை வந்துவிட்டது. ஆனால் அதை வெளியே சொல்லாமல் உள்ளிழுத்து கொண்டான். ஒரு நிமிடம் தாமதித்து பின்னர் இவ்வாறு கூறினான். அரசாங்கத்துக்குத்தான் இளைஞர்களிடம் உண்மையான அக்கறை இருக்க முடியும். அவர்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டே அரசாங்கம் சட்டங்களை இயற்றுகிறது என்று கூறினான் மெலத்தன்.